யோ கைஸ், நான் உங்கள் ஐஜி நோட் வந்திருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு அனிமே பற்றி பேச வந்திருக்கேன். அது என்ன அனிமேன்றதை நான் உங்களுக்கு கமெண்டில் தரேன். ஏன்னா பேர் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குமா, லேட்டாக சோம்பேறித்தனம், வேறு எதுவும் இல்லை. இது இப்போ என்னென்னா, ஒரு அனிமே வந்து பார்த்து பயங்கரமாக அடிக்ட் ஆகிட்டு இருந்தேன். நேற்று கூட என்ன பண்ணேன்னா, இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி வந்து 11 மணிக்கு சூப்பராக சிரிச்சு, இது என்னடா வேறு லெவலாக இருக்குதுடா அப்படி இப்படின்னு ஸ்டோரிலாம் போட்டு ஹைலைட்டில் வச்சுட்டு இருந்தேன். சரி, அனிமே சூப்பராக இருக்குது, மாங்காவில் எவ்வளோ தூரத்துக்கு போயிருக்கு, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மெயின்டைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போனால் தான் தெரியுது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக் எனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் போயிருக்கேன்னு. இதில் இப்போ நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். அதாவது ஒரு பையன் இருக்கிறான், அவன் வந்து அவனை சுற்றி அவனே ஒரு ஜோன் கிரியேட் பண்ணிட்டு தனியாக இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடில் எப்படின்னா ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து அவள் வந்து ஒரு பிளைண்டு, ஓகேவா, கண்ணு தெரியாது. ரீசெண்டாக தான் கண்ணு தெரியாது, அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ரீசெண்டாக கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பிளைண்டாக இருக்கிறனால யாராவது ஒருத்தவங்க வந்து கூட இருக்கணும். இதுக்கு வந்து ஒரு கமிட்டி இருக்கிற மாதிரி, ஓகேவா. இவ கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இன்னொரு பொண்ணு இருப்பா. இவங்க ஃபஸ்ட்டு எங்கே மீட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுவாங்க. அதாவது ஆமாம், ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணும்போது ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இவங்க இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கும் போது தான் இவங்களோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஸ்டார்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அப்படியே பொறுமையாக பேசி பழகி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ளே இருக்க கனெக்ஷன் வந்து பில்ட் ஆகும். இவங்க 2 பேருக்கும் உள்ள கனெக்ஷன் பில்ட் ஆகும். அப்போ போகும்போது போக என்ன ஆகும்னா, இவங்க 2 பேர் சேர்ந்து நிறைய வேலைங்க பண்ணுறது, இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ்னால் நம்ம பியூட்சிக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேவா. அப்போ இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவளுக்கு தான் வந்து இவள் பிளைண்ட் ஆச்சுல, அதனால் வந்து ஹீரோ கேட்பான், உனக்கு தான் அதை பார்க்க முடியாதுல்லப்பா, அப்புறம் ஏன்ப்பா வந்து நீ அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுற, ஃபயர் ஒர்க்ஸ் மேலேயே இவ்வளோ வந்து கிரேஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, ஃபயர் ஒர்க்ஸ் ரசிக்கிறதுக்கு வந்து கண் இருந்தால் தான் ரசிக்க முடியும்னு கிடையாது, அந்த சவுண்டை வச்சு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது இவங்களோட கேரக்டர் வந்து டெவலப்மெண்ட்லாம் சூப்பராக காமிச்சிருந்தாங்க அனிமேல. அடுத்து என்ன ஆச்சுன்னா, கரெக்டாக வந்து ஆமாம் 4th எபிசோட்லையோ 5th எபிசோட்லையோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் வந்து கக்கேரோக்குன் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நான் பிளைண்ட் ஆச்சு, அவன் வந்து என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு தெரியலையே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சரி இவன் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸை வந்து நானும் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதே நேரம் ரொம்ப ஆன்சியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லும் போது என்ன ஆகும்னா, அடுத்து வந்து அவங்க ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ என்னென்னா, நம்ம எம்சியும் ஃபீமேல் எம்சி, அதாவது நம்ம ஹீரோவும் போயிட்டு ஒரு டேபிள் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க ஃபங்க்ஷனில் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். யுகாத்தானா ஒரு ட்ரெஸ்ஸு, அது வந்து ஜப்பானில் வந்து அது ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் மாதிரி, ஏதாவது ஃபங்க்ஷன் கோயில் ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி போட்டு சுற்றுவாங்க. நம்ம ஊருக்காரங்க எப்படி சேலெலாம் கட்டிட்டு ஜாலியாக வருவாங்களோ அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ இதில் வந்து கலந்துக்கிட்டு இருந்தனா நீ வந்து கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லுவான். சொல்லும் போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, கக்கேரோ நீங்கள் வந்து உண்மையாக தான் சொல்கிறியா, நான் வந்து இந்த கான்டெஸ்ட்டில் வந்து நான் வந்து நேம் கொடுத்துருந்து நான் இது பண்ணியிருந்தா நீ எனக்கு தான் ஓட் பண்ணியிருப்பியா அப்படி சொல்லும் போது ஹீரோவும் சொல்லுவான், ஆமாம் உனக்கு தான் ஓட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பாக நான் உனக்கு தான் ஓட் பண்ணியிருப்பேன்னு சொல்லும் போது, விளாடாத என்கிட்ட சீரியஸாக சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா இவனு சொல்லுவான், இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்க, நான் ஒரு பிளைண்டு, எனக்கு தான் நீ ஓட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சொல்லுவான், இந்த மாதிரி கான்டெஸ்ட்டுக்கு வந்து பிளைண்டாக இல்லையான்னு தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ வந்து ஃபுயூட்சிக்கு என்ன சொல்லுவானா, அதாவது ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு நீ வந்து என்கிட்ட லவ் சொல்கிற மாதிரி இருக்குது, கன்ஃபர்ஸிங்னு அதில் சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஆக்சுவலி இதான் மீன், நீ வந்து எனக்கு அப்படியே ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். அப்போ வந்து ஒரு தலைவர் வந்து மழுப்ப ஆரம்பிச்சா அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கடுத்து மழை வந்துடும், அங்கே நடக்கிற இந்த ஃபயர் ஃபெஸ்டிவல் வந்து கேன்சல் ஆயிரும். திடீர்னு மழை வந்தனால கேன்சல் ஆயிருமா. அப்போ வந்து ஹீரோவும் சும்மா தானே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, வீட்டில் இல்லைல்ல. இப்போ வெளியே இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுவான்னா, இவளை வந்து டக்குன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போகாமல், ஏன்னா இவ கூட பேசுறதுக்கு அவனுக்கு பிடிக்கும், அப்படியே பேசிகிட்டே இருந்திருப்பான். அப்போ மழை வந்தோடனே இவங்க ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா, ஹீரோயின் வந்து தும்ம ஆரம்பிச்சிருவா. இவன் அவனோட ஜாக்கெட்டை கழட்டி போட்டுவிட்டு, வாங்க நம்ம கை கோர்த்துட்டே போகலாம், ஏன்னா வந்து நீ ஏதாவது ஸ்லிப் ஆகிட்டோன்னா போச்சுல, அதனால் நம்ம ஹேண்ட்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போவோம். இதுக்கடுத்து தான் நடக்கும் இந்த விஷயம்லாம். இதுக்கடுத்து வந்து நம்ம ஹீரோயினோட பேக் ஸ்டோரிலாம் வரும். இவளுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும், அந்த கேன்சருக்காக கீமோதெரப்பி பண்ணால் ஹெல்த்து வந்து பாடியும் ஹெல்த்தும் வந்து ரொம்ப டவுன் ஆகும். இவளுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஃபால்லாம் இருந்துச்சான். அதுக்கடுத்து வந்து இவளுக்கு தினம் வந்து சாகணும்லாம் தோணுமாமா. இப்போல்லாம் அவளோட பேக் ஸ்டோரி சொல்லும் போது அப்போ தான் தெரியுது இவளுக்கு வந்து கேன்சர் இருக்குது அப்படின்னு. இது
இப்போ வந்து எண்டிங் எப்படி முடியும்னா இந்த அனிமேல இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிரும், ஒரு பொண்ணு இருக்கும். ஆனால் வந்து ஹீரோயின் வந்து 45 வயசில் வந்து இறந்துருவா. எப்படின்னா வந்து கேன்சர்னால இறந்துருவா. அப்போ வந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பா. அதாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது ஹீரோக்கு, இந்த மாதிரி வந்து நான் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டேன், வாழவே வேணாம்லாம் நான் நினச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வந்து எனக்கு எல்லா விதமான ஹாப்பினஸையும் கொடுத்த. இப்போ நான் இல்லைனாலும் நீ ஃபீல் பண்ணாத. நீ வந்து போல்டாக நீயும் நம்ம பொண்ணும் வந்து நல்லபடியாக நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும், அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ஒரே இடத்துல இருந்துடாமல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக பேசிட்டு அதோட இந்த அனிமே வந்து முடியுது. இதான் கதையே. இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி ரொம்ப சேட் ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் ஈட் யுவர் பேங்க்ரியாஸே நான் எடுத்து சமோசா மாதிரி வாயில் வச்சுக்கிட்டேன். இதை பார்த்துலாம் எனக்குலாம் வந்து அவ்வளோ பிரேக்லாம் ஆக மாட்டேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இல்லை நான் ரொம்ப வீக்கான ஹார்ட்டு, அப்படியே லேப்டாப்னு துடிக்கிறது நின்று போயிடும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து பார்த்துட்டு கஷ்டப்பட தேவையில்ல.